விட்டுட்டு நம்ம பெண் மந்திரி ஒருத்தங்க சட்டசபைக்கு போகாம இருக்காங்க. அப்படியா? என்ன நான் சொல்றது? முன்னாடி எல்லாம் உப்பு மிளகாய்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் கோடிக்காக விளையாடுறாங்க. கோடி. அவனை கூப்பிடுறேன். என்னையா ரன்னிங்ல இருக்கியா நீ? அது 2-3 சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. 2 ரவுண்டு போய் முடிச்சிட்டேன். நான் பெட்டுல 16 வயசு பையன்டா. யோ ரொம்பலாம் பண்ணாதையா. குண்டு பூசணிக்கா, நீ நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி என் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன்னு. என்னது? தாங்க மாட்டேன்னு சொன்னேன். என் பேரு முன்னா. இது என் ஊரு கிடையாது. எனக்குன்னு ஒரு ஊர் இருந்தது. என் ஊர் ஒரு காடா இருந்துச்சு. அங்க எனக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல என்னோட அம்மா இருந்தாங்க. என் அம்மா அம்மா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. எங்க அம்மா என்ன ராசா மாதிரி வளர்த்தாங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால இந்த ஊருக்கு வர வேண்டியதாயிடுச்சு. நாங்க யாரையாவது பார்க்கணும்னாலும், யாருக்காவது எங்களை பார்க்கணும்னாலும் பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட அனுமதி வாங்கணும். இந்த காட்டுல வந்து குடிச்சு கூத்தாடி கும்மாளம் பண்ண வரவங்களுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. 12-13 வயசு சின்ன குழந்தைங்களை தாயாக்கிட்டு போறதுதான் இவங்களுடைய வேலையாவே இருந்துச்சு. ஏன் அம்மாவுக்கும் நான் அப்படிதான் பிறந்தேன். டாக்டரே, டாக்டர்! அது யாரோ சின்ன பொண்ணு. அதுக்கு மாசமா இருக்கா. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கிளி எதுவுமே இல்ல. டெலிவரி கேஸ் தானே, போய் பார்த்தானே ஆகணும். ஒரு ஆபீசரும் வேற ஆளுகளும் இருக்கு. இந்த காடை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் ரத்னாகர். புரியலையா? அவர்தான் வால்மீகி. அந்த வால்மீகியோட வம்சம் தான் நாங்க. இந்த தேசம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் காடாதான் இருந்தது. ஒரு பெரிய காடா. போக போக இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரியர்கள், மேல்நாட்டவர்கள், பார்சியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் எங்களுடைய பூமியை இவங்க சொந்தமாக்கிக்கிட்டாங்க. கடைசியில நாங்க எல்லாரும் அடிமையாயிட்டோம். ஆதிவாசிகள் இந்த காடோட சொந்தக்காரங்களான நாங்க ஒன்னும் இல்லாதவங்களாயிட்டோம். அடுத்தடுத்து ஆட்சி பண்ண வந்தவங்க சொல்றாங்க எங்க எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருச்சுன்னு, கரண்ட், பள்ளிக்கூட வசதியும் கிடைச்சிருச்சுன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்க ஊர்ல லட்சக்கணக்கான பேருக்கு இன்னும் வீடு இல்லாம இருக்காங்க. போறதுக்கு துணி இல்ல, இருக்க இடம் இல்லாம அங்க இங்கன்னு தங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாம, ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கூட இல்லாம இங்க நிறைய பெண்களும் குழந்தைங்களும் சாகுறாங்க. இது இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சதுல. முந்தைய காலத்துல வனவாசத்துக்கு வந்த பாண்டவர்களே காட்டோட ராணியா இருந்த இடும்பி காட்டு உயிரினங்கள் தாக்காம அவங்களுக்கு உணவு கொடுத்து காப்பாத்தினாங்க.
அர்ஜுனனோட உயிரை காப்பாத்துறதுக்கு கடைசியில கடவுள் கஜன் தான் வந்தாரு. வந்தாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. கடைசியில ஹிடிம்பி மகன் கடவுள் கஜன் வந்தாரு. 10,000 கணக்கு ஆணைக்கு பலம் தான் கடவுள் கஜனுக்கு. அந்த யுத்தத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க. காட்டு சாதிக்காரங்க கிட்ட யாராலையுமே ஜெயிக்க முடியல. கௌரவருக்கு போலும் காட்டு சாதிக்கார விட சக்தி ரொம்ப கம்மியா இருந்துச்சாம். காட்டு சாதிக்காரங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. உனக்கு என்னாச்சுமா? உனக்கு வலிகள் இருந்தா ஆஸ்பத்திரியில போய் காட்ட வேண்டியது தானே? அவன் பையன் எங்க போனா? அவனை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. போஸ்ட் தூக்குறதுக்கு இங்க ஆள் இல்லாம நான் சிரமப்பட்டு இருக்கேன். ஏய், சாருக்கு ஒரு நோட்டீஸ் கொடு. சார் கண்டிப்பா வந்துருங்க. எல்லாருமே இருக்கீங்க? நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கு சார். பாருமா, அந்த அம்மாவை நல்லபடியா பாத்துக்கங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. சார் வரமாட்டீங்களா? நாளைக்கு மருந்து கொடுக்கறாங்க. முன்னாவை கூட்டிட்டு வந்து மருந்து வாங்கிடுங்க. நீ என்ன சொல்றமனா? அதுக்கு அவனை பார்த்தாதானே. காட்டுக்கு போறேன்னு சொல்லி இதோட 2 நாள் ஆகுது. இனிமே இந்த நாயால கோழி பிடிக்கவே முடியாது. டேய், என்ன? அம்மா கூப்பிடுறாங்க. என்னடா 2 நாள் ஆகுது நான் உன்னை பார்த்துட்டு, தெரியுதா? காட்டுக்கு போறேன்னு சொல்லி இந்த மாதிரி போனா என்ன ஆவறது? நீ ஏன் இங்க இருக்க மாட்டேங்கிற? அந்த நாய்க்கு ஏதாவது பைத்தியம் இருக்குமோ? அது தெரியாது. எல்லாத்துக்குமே நீ ஒருத்தன் தான்டா காரணம். சரி, எதா இருந்தாலும் என்ன சொல்லு. உன் புள்ள செஞ்சதை விட்டுரு. பாம்பு பிடிச்ச விஷயத்த அம்மா கிட்ட சொன்னு வச்சுக்க. பாம்பு பிடிக்கிறத சொல்ல மாட்டேன். தவளை தேளு பிடிக்கிறீங்களா அதெல்லாம் சொல்லுவேன். வாய்மொழி சாப்பிடு. இவனுக்கு ஆபீஸ் வேலை கிடைக்கணும்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. இவன் இந்த மாதிரி காட்டுல சுத்தி திரியறது தெரிஞ்சா யாரு வேலை கொடுப்பா? பாக்காத, இப்பெல்லாம் உனக்கு அம்மா மேல பாசமே இல்ல. ஆமா ஆமா ஓமா. நல்ல வேலை கிடைக்குது. கருங்குரங்கு சக்தி இருக்குடா எனக்கு. அந்த மூஞ்சி உனக்கு இருக்கு. போடா லூசு பையல. சார், மருந்து வண்டி வந்திருக்கு. விட்டுரு விட்டுரு. போலாம். இன்னைக்கு என்ன இவர் சீக்கிரமா வந்திருக்காரு? என்ன சார்? என்ன நல்லா இருக்கியா? இவனுக்கு இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம்ல? அவன் நல்ல பையன் தான் சார், வேலைக்கு வச்சுக்கலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, கேம்ப் முடிஞ்சு வண்டிலாம் திரும்ப போகும்போது நம்ம பொருளை வைக்க மறந்துடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சரி சரி, வாங்க கேம்ப்ல போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். வாயா. கண்ணுல வலி இருக்காமா?
கண்ணை திறந்து காட்டுங்க. மருந்தெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? ம். கூட்டத்தையே காணோம். ஆனா மருந்து மாத்திரை நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் வெளியில வாங்கணும்னா எவ்வளோ? மருந்து மட்டும் இல்லையா, தங்கம் கொடுக்குறனாலும் யாரும் வரமாட்டாங்க. காட்டு இலைகளை பறிச்சு வைத்தியம் பார்த்தே அவங்க பழகிட்டாங்க ஐயா. அதைத்தான் நம்புறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? என்னையா சார் சொல்லுங்க, காந்திஜி மாதிரி பெரிய ஆளுங்க ஏன் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க? யாரு சொன்னாங்க அவங்க செய்யலன்னு? சுதந்திரம் கிடைக்கும் போது நம்ம அரசியல்வாதிகளோட பிரச்சனை, அப்புறம் பல பல ஊர்களும் அங்க இருக்கிற மக்கள்களும் பல மொழிகள் பேசக்கூடிய பலதரப்பட்ட ஜனங்களையும் ஒத்துமையா இருக்க வைக்கணும்னு தான் நினைச்சாங்க. அப்புறம் காந்தி, நேரு, பட்டேல், அம்பேத்கர் மாதிரி பெரிய பெரிய தலைவர்களால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம். எல்லாரும் நல்லாவும் இருக்கோம். அப்புறம் கக்கன், காமராஜர் மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் நேர்மையாவும் ஒழுக்கமாவும் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த விதமான சொத்துக்களை சேர்த்து வச்சதே கிடையாது. யோ, வண்டி நிறுத்தியா? வாங்க வாங்கப்பா. ஓ, இவதான் இங்க கலெக்டரா? நீங்க மனசு வச்சா உண்மையிலேயே இந்த பொண்ணை கலெக்டர் ஆக்கலாம் சார். சார், இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 486 பிரிவுகள் இருக்கு. அதாவது 20 கோடி ஜனங்கள். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு மட்டும் வச்சுக்கங்க. நாம இப்பவே கிளம்புனா சீக்கிரமா தேன் எடுத்துட்டு திரும்ப வந்துடலாம். எப்படி இது அந்த சாருக்கு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டினாலும் அவங்க உன்னை சும்மா தான் விடுவாங்க. வாய மூடிட்டு போயிடுறாடே. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது புரியாது. டேய், பார்த்து கவனம். டேய், அங்க பாரு எவ்வளவு பெரிய தேன் கூட இருக்குன்னு. அங்க பாரு. டேய், பாத்துடா, ரொம்ப பெருசா இருக்கு. போட்டதுன்னா அவ்வளவுதான். கவனமா எடு. என்ன? அம்மா, அம்மா, என்னாச்சுமா? அடே மவனே, ரொம்ப வலிக்குதடே. என்னால முடியலப்பா. அம்மாவை கேம்புக்கு கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, சார் சார், எங்க அம்மா. பார்த்து பார்த்து கொண்டு வா, கொண்டு வா. அப்படி பொறுமையா படுக்க போ. நீங்க போங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். எங்க அம்மா என்னம்மா பண்ணுது உங்களுக்கு? முடியல சார், ரொம்ப வலி எடுக்குது சார். என்னால முடியல. ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரி பண்ணிடலாம். இது ஒரு மாதிரி கேன்சர் போல தோணுது. என்னுடைய இவ்வளவு காலத்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த பேஷண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க வாழ்றாங்க, அதுக்கப்புறம் சாகுறாங்க. என்ன நோய் எதுனால தெரிஞ்சுக்கிறது இல்ல. எந்த ஒரு மெடிக்கல் செக்கப்பும் இங்க யாரும் பண்றது இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இவங்கள சிட்டிக்கு கூட்டிட்டு போறதுதான் நல்லது. பாருப்பா, நமக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்.
இப்ப அம்மா ரொம்ப நல்லா அம்மா இருக்கப்பா. வேண்டாம்மா, அங்க படுங்கம்மா. சரி, அப்ப நீ இங்க இருந்துக்கோ. வீட்ல நிறைய வேலை கிடக்குது. அம்மா யாரு அம்மா, செய்வா அதெல்லாம்? சொல்றதை கேளுமா. அம்மா இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். ஏமா கொஞ்ச நேரம் படுக்கலாம்ல? உனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைல்ல? இந்த இடத்துல சரியா வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. டாக்டர் சொல்றதை கேட்டீங்களா? பட்டணத்துக்கு போகணுமா? அங்கெல்லாம் போனா நிறைய காசாயிடுப்பா. நாம இங்கேயே இருந்துக்கலாம். ஏம்மா, பனி கொட்டிக்கிட்டு இருக்கல, உள்ள போய் படுங்கம்மா. போங்க, உள்ள போய் படுங்க. உடம்பே சரியில்லாம இருக்குல்ல. எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா இல்லாம எனக்கு வேற யாரும் இல்ல. கவலைப்படாதப்பா, நாங்கெல்லாம் இதுக்கு ஒரு வழி பண்ணாமே இருப்போம். எம்எல்ஏவை போய் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக மாவா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும். எங்க போனோம்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டா போதுமா? உக்காரு. அதான் ஹாஸ்பிட்டல். 5 ரூபா சில்லறை கொடுங்க. நல்ல வேளை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த அம்மாவுக்கு நோய் ரொம்ப முத்திருச்சு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும். கேஷ கவுண்டர்ல கட்டியிருப்பா. பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்துங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த மாத்திரை கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்ன கூப்பிடுங்க. பணம் கட்டியாச்சா?
தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தாவே, உமது பிள்ளைகளை நீ சுகமாக்கும் ஐயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருக்கு சோத்திரம். இஸ்ரவேலர்கள் நம்புகிற அந்த ஆண்டவரை நீங்கள் அனைவரும் நம்ப வேண்டும் அப்பா. இவர்கள் உமது பிள்ளைகளை சுகமாக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்க வேண்டும். உமது காரியத்தை இந்த பிள்ளை மீது செலுத்த வேண்டும். உமது காரியத்தினாலே ஆண்டவரே இவர்கள் அனைவரும் சுகமளிக்க ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை தந்துள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் உமது விசுவாசிகளாக இருக்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்பா. பாருப்பா, இங்க எதுவுமே நல்லா இல்ல. நமக்கு திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். பரவாயில்லம்மா, அத பத்தி நீ யோசிக்க வேண்டாம். வலி தாங்க முடியலையே. என் பையன் எங்க போனா? மவனே தாங்க முடியலப்பா. வலி ரொம்ப அதிகமா இருக்குப்பா. என்னால தாங்க முடியல. சீக்கிரம் வாங்க. என்னால தாங்க முடியலப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. நம்ம திரும்பி போயிடலாம். பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெண்டிலேட்டர்ல வை இந்த பாடிய. இதனால ஏதாவது நன்மை இருக்கா சார்? இவங்க ஏழ்மையானவங்க. அவங்களுக்கு பணம் வரும். இங்க தான் நிறைய தொண்டு நிறுவனங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்யற நிறைய பணக்காரங்க இருக்காங்களே. அதோட அரசாங்கமும் இவங்களுக்கு வாரி வாரி கொடுக்குதுல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். ஆபரேஷன் முடிஞ்சது. பணம் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கு நீ சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிக்க. எங்கடா வச்சுக்கிட்டு போற? தள்ளிப்போடா. வண்டியில அடிபட்டு சாகாத. என்னன்னு சொல்றது? ஒவ்வொருத்தரோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க. கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? போடா போடா இங்க போடா. பிள்ளைகளே,
2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் ஆகாரத்தை தருவேன் என்று. கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இயேசுவுக்கு சோத்திரம், இயேசுவுக்கு சோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல என்ன எழுதி இருக்குன்னா, பிள்ளையே உனக்காக காசை நாளைக்கு தரட்டுமா? டீ சாப்பிட்டதுக்கு மரியாதை காசு வச்சுட்டு போ. ஆண்டவரே, இந்த பிள்ளையின் கடனை நீர் போக்க வேண்டும் அப்பா. சரி, ரொம்ப பேச வேணாம், மரியாதை காசு வச்சுட்டு போ. என்ன என்ன என்னடா இவனால என்ன பண்றது? ஊரை ஏமாத்திக்கிட்டு திரியறான். சாவுகிராக்கி காலையில வரான் பாரு, உருப்படாதவன். என்ன ஏதாவது என்கிட்ட கொடுத்து வச்சியா? கை நீட்டுற. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருக்காங்க, ஆபரேஷனுக்கு பணம் இல்ல. காசு இல்லைன்னா பண்ணாதரா. இந்தா இங்க பாரு, நாளைக்கு அப்பாவுக்கு ஆபரேஷன், பணம் கேட்டு வராத. கடை திறந்து மூடுற வரைக்கும் இப்படிதான். எவனாவது ஒருத்தர் காசு கேட்டு வந்துகிட்டே இருப்பா. எவ்வளவு சார்? 130. ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? குட். நெக்ஸ்ட் எங்க போகணும்? போற வழியில சாந்தியக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம். ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பேசிட்டு சீக்கிரம் வரணும். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க கூடாது. ஏய் பிரியா, என்ன இப்படி நடு ரோட்ல ஓடிட்டு இருக்க? ஏய் பாத்து பிரியா. பிரியா, என் பொண்ணு என்னங்க? என் பொண்ணு என்னங்க? அம்மாடி பிரியா. விளையாடுறதுக்கு நடு ரோடு தான் கிடைச்சதா? போடா, போய் ஓரமா போய் விளையாடுறா. போடா. அம்மாடி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? பாத்துமா, ரொம்ப நன்றிப்பா. ஒண்ணு இல்ல. ஆஸ்பத்திரியில யாரு இருக்கா? அம்மா, ஆபரேஷனுக்கு காசு இல்ல. சரி, வண்டியில இருங்க. ஏய் நில்றா. கையில என்னடா? பணத்தை குர்றா. கேட்டுட்டு இருக்காங்க ஆளுங்க நிறைய பேரு. அவனை புடுறா. பேஷண்டோட ரூம் எங்கன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அங்க போய் கேளுங்க. பைசா அங்க கொண்டு போய் கொடு. சரிங்க. அந்த பேஷண்டோட காசு. என்னையா அதெல்லாம்? உங்க கூட வேற யாரும் வரலையா? அந்த ட்ரைபல் பேஷண்டோட பையன் வெளியில இருக்காரு. அவர் கையில எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப அந்த ஆளோட அம்மாவை மாச்சரிக்கு மாத்த, வெண்டிலேட்டருக்கு இந்த பாடியை ஷிஃப்ட் பண்ண. ஓகே? ஓகே சார். தம்பி, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம். சாரிப்பா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு பாடியை கொண்டு போற வழியை பாரு. மிஸ்டர், இங்க ஒன்னும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. உன்ன மாதிரி நிறைய பேர் அம்மா அப்பாவை இழந்திருக்காங்க. அது மாதிரி தான் எங்களுக்கு இது. இந்த ஆளு பிடிச்சி வெளில தள்ளுங்க.
எழுந்து வாங்க சார். வாடா டேய். ஏய் வாடா. ஃபுல் மப்பிள் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை தாண்டா கேட்டுட்டு இருக்க. வாயை திறந்து சொல்றான். அம்மா அம்மா ஆஸ்பத்திரியில காசு கொடுத்தாதான் அம்மாவை தரேன்றாங்க. அதுக்கேண்டா ராத்திரியில இங்க வந்து உட்காந்துருக்க? போய் உங்க அம்மா பக்கத்துல உட்கார்றா. அம்மா இறந்துட்டாங்க சார். இந்த மாதிரி மோசமான பொம்பளைகளுக்கு இந்த நிலைமை தாண்டா வரும். புறம்போக்கு பயல. பெத்த அம்மாவை இப்படி அட சொல்லுவே. கை வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம். சார் இப்படி போட்டு அடிச்சா அவன் செத்து போயிட போறான். மேடம் அந்த கேஸ் என்ன பண்றது? போதை நிறுத்துங்கயா. அம்மா காமிச்சு கொடுங்க. நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். Sister, if Yes, you don't mind, நீங்க பிஸியா இல்லையே? நோ மேம். I want to ask about the boy who's sitting outside. May I talk to your senior doctor? இப்ப டாக்டர் வார்டில் இருக்காரு. It's very urgent. ஓகே வந்துட்டு இருக்காரு. அந்த பேஷண்ட் கொஞ்சம். டாக்டர்? எஸ். ஓகே கேரி ஆன். எஸ். ஆக்சிடென்ட்ல இறந்து போன ராகவனோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி ஏன் கேக்குறீங்க? டாக்டர்? எஸ். அந்தாளி அங்க உட்காந்துருக்கான். ஓ அதுவா? அவன் அம்மா இறந்துட்டாங்க. பாடி மார்ச்சுவரியில் இருக்கு. நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அம்மாவோட பாடியை வாங்கணும். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க இறுதி சடங்கு முடிச்சிரு. இதை எடுத்துட்டு போய் விக்கிறியோ அடகு வைக்கிறியோ என்ன வேணா செஞ்சுக்க. அந்த பணத்தை வச்சு பில் பே பண்ண. கவலைப்படாத, நான் சந்தோஷமா தான் கொடுக்கறேன்.
இந்தப்பா இங்க வா, இது ஒரிஜினல் தங்கமா என்னன்னு பாரு. சார் இந்த நகை திருட்டு நகை மாதிரி இருக்கு. யோ, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. போலீஸ கொஞ்சம் இங்க வர சொல்லியா? யோ சீக்கிரமா இறங்கி வாங்கய்யா. இவனா அது? இவனை ஜீப்ல ஏத்துங்கய்யா. அதை கொண்டாங்க போலீஸ் ஸ்டேஷன். சரிங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல. அதெல்லாம் அங்க வந்து சொல்லு. சார் என்ன விடுங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. நான் எதுவும் பண்ணல. ஏண்டா திருட்டு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் கொல்லணும்டா. எங்களை எல்லாம் நீ பைத்தியக்காரன் நினைச்சியா? எங்க அம்மா. என்னடா அம்மா? உதுச்சனா குடல் வெளிய வந்துரும். போலீஸ் கிட்டே உன் விளையாட்ட காட்டியா? ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ஏன் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? கொலை பண்ணோம்னா அந்த டேம்ல கொண்டு போய் தள்ளிவிடு. இங்க வேணாம். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டானுங்க. மேடம் இவனை சாதாரண ஆள் நினைச்சுக்காதீங்க. இவன் நம்ம ஆளுகளை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க மேடம், இந்த நகையை எங்கேயோ இருந்து திருடிட்டு வந்திருக்கான். கடையில விக்கலான்னு வந்தா மேடம். சந்தேகப்பட்டு தான் போன் பண்ணேன். அதை என்கிட்ட கொடு. கோட் சூட் போட்டுக்கிட்டு அவன் கிலோ கணக்குல தங்கம் கொண்டு வரும்போது நீ எல்லாம் சந்தேகப்பட மாட்ட. தன் தாயோட மருந்து செலவுக்கு எவனாவது இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது அவன் மேல சந்தேகப்பட்டு அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவீங்கல்ல. நகைக்கடை வச்சிருக்கிறவனுங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தின்னு நினைப்பு. அவனுக்கு கொஞ்சம் தண்ணியாவது குடியா, செத்துக்கித்து போயிட போறான். இத நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். அவங்க அம்மாவோட பாடி ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில இருக்கு. அவங்கள அடக்கம் பண்ண செலவு கொடுத்தேன். அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு என்ன போச்சு? யார் செத்தா என்ன? ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு காசு தானே வேணும். சரி சரி, இது நீங்களே எடுத்துக்கிட்டு இதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் சேதாரம் அது இதுன்னு குறைச்சிடாதீங்க. அவனுக்கு சொல்லி புரிய வையா. ஏழையா பிறந்தாவே இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு. அடுத்து என்ன செய்யறத உத்தேசம்? வண்டியில ஏறு. அம்மா இங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் ஒளிஞ்சு பாக்குறான். டேய் போடா நாய. போறடா. யாடி அங்க? உங்க ஃப்ரெண்ட் தான். இந்த சிக்னல் வேற அப்பப்ப கட் ஆயிருது. போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு. என்ன மேடம்? ராஜு எங்க? இப்ப கூப்பிடுறேன். மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. கடவுளே! சாமிடா, கடவுள் சாமி. யமன் கிட்டையும் கழுகு கிட்டையும்
இந்த கடவுள் சாமி கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? சொல்லுடா டே. ஏ கடவுளே. எஸ் கமேன். டேய் சாமி. ஆறாவன் என்னடா பண்ணிக்குட்டி? அங்க அந்த போலீஸ்காரமா வந்திருக்குடா. வாங்க சார். அதாவது பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்ல கொண்டுட்டு போலான்னு வந்தீங்களா? அது வந்து கொஞ்ச நாளா மோர்மலாவும் பழைய சாதமும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யார் இந்த பூனைக்குட்டி சாரு? ஒடுக்கு விழுந்த அலுமினிய பாத்திரம் மாதிரி வச்சிருக்காரு மூஞ்ச. இது உங்க ஆளா? என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவனை உன் கூட சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லு. ஓ, அப்ப பால்வாடி கேஸ் தான் அது. நம்ம கிட்ட வேலை காட்டக்கூடாது. பெரிய தைரியசாலிதான் நீ. ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. இல்லாட்டினால் நீங்க பெரிய தைரியசாலி தான். போங்க மேடம். என்னடா இது நாளுக்கு நாள் மெழுகு கூட்டிக்கிட்டே போகுது. நாம சும்மா பார்த்து ஜொல்லு விட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? சரியா சொன்னப்பா. யூனிஃபார்ம் கழட்டினா அப்படியே மெழுகு சில மாதிரி இருப்பாடா. அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்காடா. அவ்வளவு அழகு. ஏய், ரொம்ப பேசாத. மூத்திரம் பேர இடத்துல கல்ல அடைச்சுக்கும். என்ன விடையா இருந்தாவோ களி. இங்க பாரு, சீக்கிரம் போய் ரெடி ஆயிடு. நம்ம அடுத்த இடம் போனோம். நேத்தும் அந்த ஆள் என்ன தூங்க விடல. டிபன் வந்துருச்சு, டிபன் வந்துருச்சு. கொண்டு போய் கொட்டிக்க சொல்லு. நான் மட்டும்தானே இருக்கேன். இவன் யாரு புதுசா இருக்கான்? இது உனக்கு ரொம்ப அவசியம்டி. ஏன் இவனும் உனக்கு வேணுமா? வேணானா வேணாம். என்கிட்ட உன் ஆட்டத்தை காட்டாத. நான் ஒருத்தி இருக்கிறதுனாலதான் நீயும் அல்ல கைங்களும் 3 வேளையும் கொட்டிக்கிறீங்க. என் உயிர் எடுக்காம போய் தொலை. இல்லாட்டினாலும் நீ சமைச்சு போடுறத அந்த நாய் கூட சாப்பிடாது. இத காட்டிக்கிட்டு போயிடும் தெரியுமா? ஐயோ, அவசரப்பட்ட. அடே என்னடா ஒரே சத்தம்? வந்தது வராதமா ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ? உள்ள போடி முதல்ல. நான் என்ன பண்ண? இவன் தான். அடே இந்த மாதிரி சும்மா இருக்கிறத விட வெளியே ஏதாவது வேலைக்கு போலாம்ல. 4 காசாவது கிடைக்குமே. நீ போய் உன் வேலையை பாரு. அவன் கிடக்குறான். ஆஹா, போச்சா? 2 ஒன்னு சேர்ந்துருச்சா? போய் கொட்டிக்கலாமா? முதல்ல வைத்து பாப்போம். மேல போலாம் வா. அப்புறமா எல்லாம் அங்க பண்ணுவோம். போனாதான் சாப்பாடு கிடைக்கும். இங்க இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. சீக்கிரம் வந்து பாரு. பட்டணத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாவது எனக்கு வைங்கடா. எனக்கு வந்தாங்க. பொறுமையா இரு. இவனுங்களால தான் அவ என்ன கழுவி ஊத்திட்டு போறாங்க. அட விடு கடவுளே. என்னதான் கூட பண்ற? நீ வேணா அவளை கட்டிக்க. பெரிய பணக்காரன் ஆனதான் கண்டிப்பா கட்டிக்கிறேன். மம்மி யார் அங்க வாந்தி எடுக்கிறது? என்ன? ஏய், எதுக்கு அழுகுற? நீ அழுகுறியா வாந்தி எடுக்கிறியான்னு தெரியல. சொல்லு. மாதிரி அழுகுற. என்னடா இங்க என்ன டிராமா நடக்குதா? நின்னுட்டு வெளிய பாக்குற. வந்து வயித்துக்கு நிறைய கொட்டிக்க. பொட்டனா எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. வா 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 வந்து சாப்பிடு. பாத்தியா, உலகமே இடிச்சு விழுந்தாலும் வலிச்சு கொட்டிக்குவான். டே அது ஊருக்காடா. அப்படி சாப்பிடாத. என்ன சாமி சார் இப்படி சொல்றீங்க? பாஸ், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்னே. நீங்க எல்லாம் இந்த கடவுளோட சிங்க குட்டிடா. சிங்க குட்டிங்க. ஏய் இந்தடா புறா. பாஸ் சூப்பரா பண்ணிட்டோம். இனி சாமியோட பேரு இந்த ஊர் முழுக்க பரவும். வாய மூடுறா. இவனை நாங்க போட்டுட்டோம். டேய், இவனையா நீ தட்டின? ஒரே போட போட்டோம்ல. டேய், இவன் தாண்டா கொட்டேஷனை கொடுத்தவன். வேலை கொடுத்தவனைய அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்க. நீ சிங்க கிடையாதா? சரியான முட்டாள் கழுத. டேய், ஒரு கால தானே உடைச்ச? இல்லன்னு ஆளையே முடிச்சிட்டோம். ஐயோ போச்சா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? கொடுத்த காசும் போச்சு. வேலை கொடுத்தவன்ட்ட என்னடா பதில் பேசுறதுன்னா? அவன் எப்படி வருவான் கேக்குறதுக்கு? அவனதான் போட்டோம்ல. அதானே, உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. என்ன சொல்லணும்? கட்டு சொத்துல பெருச்சாலியை கட்டிட்டு போன மாதிரி. அட, இவனுக்கு என்ன பிரச்சனையோட வரானுங்களோ? கடவுளே, வண்டியை தூக்கிட்டு வந்துட்ட பாத்தியா? இங்கதானே மீட்டிங் போட சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆமாண்டா, அப்பதானே ஊர்ல இருக்கவன்லாம் என்ன வந்து உதப்பான்.
உங்களெல்லாம் சொல்லி ஒரு தவறும் இல்லடா. உங்களுக்கு எல்லாம் பாசா இருக்கும் பாரு, என்ன சொல்லணும். இல்லாட்டினாலும் இவர் அர்னால்டு சுவாசநேகர் தான். நீ மட்டும் இது அவனுக்கு கொடு. அட, டேய் என்னடா பண்றீங்க? நீங்க போய் அந்த பிளேட்டை கழுவிட்டு வாங்க. சரி பிளேட்டை கொடு. அப்படிங்க. யாரு? சொல்லுங்க. பலராமன்டா. எங்க? அப்புறம் சொல்றேன், நல்ல டீலிங் வந்திருக்குடா. நீதான் அதை செய்யணும், புரியுதா? ஆட்டம் இங்கேயா வெளியிலயா? வெளியில தான். நான் சொல்ற இடத்துக்கு வர்றியா? என் இடத்துக்கு வந்துரு. சரி. ஏய், பசீர் கூப்பிட்டுருக்காரு, எல்லாரும் இறங்கி வாங்க. இவன் எனக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு. இவன் கல்ஃபில் இருந்து வந்து இங்க காசு வட்டி கொடுத்துட்டு இருக்கான். போன வருஷம் நான் பணம் கொடுத்தேன். 2-3 மாசம் தான் வட்டியே கொடுத்தாங்க. இப்ப போய் கேட்டா வட்டி இல்ல முதல்ல இல்ல. கடவுளே, இவன் கொடுத்த பணத்தை எல்லாம் வச்சு மொத்தமா கணக்கு பார்க்கும்போது 9 லட்சத்துக்கு மேல போகுது. நீ சரியா வேலையை முடிச்சு கொடுத்தா இந்த பணத்தை விட அதிகமா தர. எனக்கு அசல் வந்தா போதும். கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்களா? கவலை விடுங்க, கை வலிக்க போகுது. போகும்போது ஈஸ்வரன் பேரை சொல்லிட்டு போடா, காரியம் ஜெயமாகும். கடவுளே, இவங்கிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டோம், கில்லி மாதிரி முடிப்பா. முக்குட்டு விநாயகா, இந்த மேட்டரை சரியா முடிச்சு கொடுப்பா. 5 ரூபா உனக்காக போடுறேன். ஐயா சொல்லிட்டு ஓடடா, பயமா இருக்குல்ல. ஏசப்பா, விநாயகா மன்னிச்சிருப்பா. சபா. ஓ 1 2 3 சீக்கிரம் போங்கடா. சரி சரி, சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. வந்தாச்சு. கை விட்டுறாதப்பா. சீக்கிரம் வழி விடுறா, சிங்கம் வரப்ப குறுக்க வர. எல்லாரையும் போட்டோ எடுத்துக்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். கஷ்டம்னு சொல்லி கடனை வாங்கிட்டு 2-3 வருஷம் ஆயும் திரும்ப கொடுக்கலன்னா உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவிய என்னடா பண்ணலாம்? யாரா நீ? நல்ல கேள்வி. சாமி, கடவுள் சாமி. எல்லாரும் அப்படி கூப்பிடுவாங்க. யமன்கிட்டையும் கழுகு கிட்டையும் இந்த சாமி கடவுள் கிட்டையும் விளையாடக்கூடாது. அண்ணே, இது பழைய டயலாக் ஆச்சானே. அவங்ககிட்ட காசு வாங்கினேன், வட்டியும் கரெக்டா தான் கட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப தர்றேன். உனக்கு எப்ப கிடைக்குதோ அப்பதான் தருவியா? நீ 10 வருஷமா தந்துகிட்டு இருந்தா அதை வச்சு என்ன கழுவுறதா சொல்றாடே? டேய், சாமி இங்க வந்திருக்காண்டா. சீக்கிரமா அந்த பணத்தை எடுத்துட்டு வா. நம்ம கணக்கை இப்பவே செட்டில் பண்ணிடலாம். சரியா?
கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியாத கவிதை நான். பயந்துட்டான். ஆறாவன் ஏண்டா பண்ணி இவரு எங்க கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, அத வாங்கிட்டு போலாம். வேணா பழக பணம் சொல்லையா கிடைச்சதா? ஓடுங்கடா வாங்கடா சீக்கிரம் போங்க. பாரு அடிக்கிறாங்கடா, பெரிய ஆளுகளா இருக்காங்க, தொலைச்சிருவாங்க. வாங்கடா. டே வெண்ண, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? சிக்குனா சின்ன பண்ண மாக்கிடுவானுங்க. சீக்கிரம் ஓடுறோம். அட ஓட. வாங்கடா வாங்க, விடாதீங்க. ஏய், யார் நீ? எழுந்திருச்சு போ. இங்க எல்லாம் இருக்காத, போ. காலையில இருந்து ஒரு நிக்க முடியலையே. ஏய், அடிக்கடா, விடாதீங்க. அடிங்க, அடிக்கடா, அடிக்கடா, விடாதீங்க. ஏய், எக்கடா ஓட பாக்குற? யாரு பெத்த பிள்ளையோ? போய் வண்டியில ஏறுங்கடா. டேய், போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. சரி சரி வாங்க, நம்ம போய் தூக்கிட்டு வரலாம். வாங்கடா வாங்க. உயிர் போச்சா என்னன்னு தெரியலையே. வாங்கடா, அப்படியே மெதுவா மெதுவா இறக்கு. மெதுவா வாங்கடா. அவ்வளவுதான். எப்படி தூக்கிட்டு வாங்கடா, தூக்கிட்டு வாங்க. சீக்கிரம் தூக்கிட்டு வாங்கடா. அப்படியே மெதுவா அப்படிங்க. மெதுவாடா. வாங்கடா, வேகமா வாங்கடாடி, வாங்கடா. நல்லா வாங்கிருக்க போல இருக்கு. இன்னைக்கு எங்க இருந்து வாங்கின? தண்டையார்பட்ட ஆளுங்க தான் போட்டு அடி நொறுக்கி இருக்கானுங்க. அது தெரியுது, நல்லா வாங்கியிருக்கான். அவனுங்க ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையே. அங்க என்ன நின்னு வேடிக்கை பாக்குற? அவன் வாயில கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்து. எல்லாரும் தலை தெறிக்க ஓடுனா இவன் பஸ் மேல போய் ஏறான். போனா போதுன்னு விட்டு போனாங்க, இல்லாட்டினா பிரிச்சு மேஞ்சி இருப்பானுங்க. சரிதானடா? கடவுளே, அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தூரக்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தால, இந்த மாதிரி எத்தனை முறை ஓடி வந்திருப்பானா? என்னங்க மேடம், இப்படி ஒரு அமுல் பேபியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு மட்டும் இந்த கடவுள் சாமி இல்லைன்னா இவன் ஆளே இல்லாம போயிருப்பான். நிறுத்து. அசிங்கமா இல்ல உனக்கு? ஆம்பளைன்னு முதல்ல நிரூபிக்கணும். உன்னை பிய கேட்டா. சரி மேடம். இவ இதே மாதிரி நம்மளை ஏத்தி விட்டே போயிட்டு இருக்காளே. இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம் தான். என்ன பேச்சு பேசுற?
வாங்க வாங்க நல்லா சாப்பிடலாம் வாங்கடா வாங்க பரவாயில்ல அலைஞ்சி தீரிரும் டீ சூடா இருக்கா போடா கழுவுன கிளாஸ்ல போடு அதை சொல்றா முதல்ல போட்டியில முட்டை போட்டு தரியா முதல்ல பழைய பாக்கிய கூட நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்ப அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா போயிடுவா. ராஜு பஞ்சு நெருப்பு ஒன்னா போகிறத பாத்தியா? ஏய் வேணாம், நேத்து என்னமோ நல்லா வாங்குனீங்களாமே. நேத்து நாங்க பொருள் எடுக்காம போயிட்டோம்பா. சரியா? அப்ப முந்தா நேரத்துக்கு வேற இடத்துல கிடைச்சது. அது பெரிய விஷயம் இல்ல. அட எப்படியோ கிடைச்சதா இல்லையா? அம்மா அடி கிடைக்கல. ஏன்டா அவரை கிண்டல் பண்ற? டீக்கு பதிலா வெறும் தண்ணியை ஊத்தி குடிக்க போறாரு. சொன்ன கேக்கல. எனக்கு பலூன் குழந்தைகளை குடிச்சிட்டு போறவங்க தான் அங்க உட்கார்ந்திருக்காங்க. உன்னை அங்க கொடுக்கட்டா? இல்ல எனக்கு இப்பவே வாங்கி கொடு. அண்ணா கொஞ்சம் பயமுறுத்துங்களே. இல்ல ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நீ வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. அடிங்க. வாயை மூடிட்டு இருக்க மாட்டா? ஏன் நை நைன்னு கத்திக்கிட்டே இருக்க? சொல்லாத. இல்ல ரொம்ப ஓவரா பேசுன. கால உடைச்சு தூக்கி போட்டு வச்சிரும் தெரியுமா? இல்லாம சின்ன என்ன அவதான் ஊசி போட்டு யாருக்கிட்ட உங்க மிஸ் கிட்ட நான் போட்டு கொடுத்துருவோம் பாத்துக்க. நான் ஒரு அடி வச்சு தந்தேன். நீ பேசாம சுமார் இரு ஒன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு. ஒன்ன இரு ஒன்ன பாரு. இல்லன்னா இப்படி அவ்வளவுதான். நீ என்கிட்ட வச்சுக்காத, அவ்வளவுதான். புடிச்சிட்டு போயிடுவேன். மூக்கறுத்துருவேன். எங்க ஓடுற? நில்லை. மூக்கறுத்துருவேன். நில்லை. வாங்க பாஸ். சின்ன குழந்தைங்க எல்லாம் என்ன பாக்குற? அடிப்பேன், காதறுத்துருவேன். ஜாக்கிரதையா இருக்கணும். குரங்கு குட்டி என்ன அப்படி பாக்குற? அப்படியே கண்ணா நோண்டிடுவேன். ஜாக்கிரதை. ஏய் அவரோட தேவையெல்லாம் வச்சுக்காத. ஏன் என் ஏரியாவுல என்ன என்னடா பண்ணிடுவான்? அடிக்கணும்னு நினைச்சா என்ன ஆவான்னு உனக்கு தெரியாதுல. நரகத்தை காட்டுவேன், புரியுதா? நீங்க பெரிய ஆள் தான், உங்களுக்கு ஊரே நடுங்கும். அந்த பயம் இருக்கட்டும். இன்னொரு முறை என்ன இவ்வளவு பெரிய சேவரு உட்கார்ந்து இருக்கிறப்ப இவ்வளவு பெருசா தெரியல. நீங்க சாப்பிட்ட புரோட்டாவுக்கும் நான் வேணா காசு தரேனே. அட கடவுளே, ஓடுறதுக்கு கூட வழி இல்லையே. சீக்கிரமா வாங்கடா. புடிங்கடா அவன. ஏய் விடாதீங்கடா அவன. அவன் காலை உடைங்கடா. ஏய் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஆளு போயிட்டான். போடுறா அவன.
வாங்கடா போயிடலாம். வாங்க வாங்க வாங்கடா டே வாங்க வாங்கடா. பாசு இதையும் நான் தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? டீ நான் கொடுக்கணும் அவனுக்கு. கொடுமை. மேடம் இது உங்க ஸ்டேஷன் தானே? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஓ ஒரே வழி வலிச்சிட்டான். நான் ஒரு ஸ்ட்ராங் பாடி, ஸ்டீல் பாடி. சார் ஜாமீன் பேப்பர்லாம் கொண்டு வந்த போய் அந்த பக்கம். இவன் யாரு? என்னோட அது நான் இரா பார்த்துட்டு வரேன். என்னோட பையன்தான். பக்கா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எந்த டீலா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். நீங்க இந்த சாமி கடவுள் பாத்துக்குவான். பாத்துக்குவான். பன்னிக்குட்டி இருக்கிற இடம் நாரத்தானே செய்யும். பன்னிக்குட்டி இருக்கிற இடம் மட்டும் நாராது, கொசு விட்டா கூட நாரும். ஏய், ஒரு வேலை கொடுத்தா நீ பண்ணுவியா? என்னது அது? தப்பு மட்டும் நடந்துச்சு, அப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டடா. புரியுதா? இறங்கடி. அதுக்குள்ள ஸ்பாட் வந்துருச்சா? வாங்க போய் வேலையை பார்ப்போம். என்னண்ணே? ஏய் யாரா நீங்க? காதர் பாய் இருக்காரா? இருக்காரு. கம் ஆன் பாய்ஸ். நீ அந்த பக்கத்து வீட்டுல யாருமே இல்லடா. இவனுங்கெல்லாம் யாரு? வணக்கம் கடவுளே. சலாம் பாய். ஆமா, விஷயத்தை கேள்விப்பட்டியா? விஷயம்னா சிஏ சொல்லல. சிஏ சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. நான் காதர் பாய்டா, அது தெரியும்ல உனக்கு. என் பேரு கேட்டாலே எல்லாம் நடுங்குவாங்கல்ல. இல்ல பாய். ஏய், இல்ல பாய்ன்னு சொல்லாத. கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்றது நீ செஞ்சா போதும். இந்த போட்டா போட்டியெல்லாம் வேணாங்கிறது தான் சிஏவோட ஆசை. அவனோட ஆசையை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவ எனக்கு 20 லட்சம் பேசுனா. முதல்ல அந்த பணத்தை கொடுக்க சொல்லு, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதெல்லாம் நடக்காது பாய். என்னடா ஓவரா பேசுற?
மட்டும் சரியான ட்ரைனிங் கொடுத்தா பெரிய டானா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குடா. ஏய், உன்ன மாதிரி விளங்காத ஆளா இல்லாம நல்லபடியா இவனுக்கு கத்துக் கொடு. என்னடா யோசிக்கிற? நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? ஐ, இது பாய் கிட்ட சொன்ன வார்த்தை மாதிரி இருக்க. என்ன? மூணு வயசு குழந்தைய கெடுத்திருக்கான், அதுவும் அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தன். இவனை எல்லாம் இனிமே சண்டை சச்சரவெல்லாம் வேண்டான்னு சொல்லித்தான் சாரு எல்லாரையும் இங்க மீட்டிங்காக வர சொல்லி இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசங்களை வச்சுக்கிட்டு என் பசங்களை சும்மா மிரட்டலாம் பாக்குறியா நீ? உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அட, இவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. நீ உன் பாசையில பேசு. ஏய், நம்ம ஊர்ல தான் இப்படி எல்லாம். இதுவே அரபு நாட்டுல வச்சுக்கோங்க, வெட்டி போடுவானுங்க. இந்த மாதிரி ஆளுகளை வெட்டணும், அதுதான் நல்லது. எல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்க தான் தப்பு பண்றாங்க. மனசாட்சிங்கிறது இப்பெல்லாம் எவனுக்குமே கிடையாது. அவனை சும்மா விடக்கூடாது, உண்டு இல்லைன்னு பண்ணிடுமா வெட்டணும். இந்த மாதிரி ஆளுங்களை ஜனங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். அவங்க தான் தண்டனை கொடுக்கணும். வா, பயப்படாது, எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரம் வா, நமக்காக வெயிட் பண்றாங்கல்ல. ஒண்ணு பரவாயில்லையே, நல்லா இருக்கா? என்னடா உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சார்ஜ் போட மறந்துட்டேன். ஓ, வாங்க வாங்க ஏறுங்க. வா நிமி, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. அட சீக்கிரம் ஏறு. வந்து ஏறு. அண்ணா வண்டி எடுங்க. எந்த வழியா போறீங்க? நம்ம இந்த வழியா போயிட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோடு போயிடலாம். ஹலோ சார். சொல்லடே. புது ஐட்டம் ஒன்று வந்திருக்கு சார். அப்படியே தூக்கிட்டு வாடா. அது முடியாதே சார், இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கு. அப்படியா? நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம். சரி வாங்க சார்.
சார் வண்டி ஓட்டுற லட்சணம் இது? சார் இது வாடகை வண்டி சார். அதான் ஏரோப்ளேன் ஓட்டுற இவ்வளவு வேகமா ஓட்டுற? ஏண்டா ஏன் உன் மூஞ்சி இவ்வளவு வேர்த்து இருக்கு? அது வந்து சார், ஏய் சன்கிளாஸ போட்டுட்டு அதுல துணியை வேற போட்டு மறைச்சிருக்கியா? அடடே அருமை, அப்படி போடு. அடடே ஸ்கூல் கிளி எங்கப்பா பிடிச்சிட்டு வந்த? சார் நாங்க நீங்க எல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஸ்டேஷனுக்கு வா வா, இறங்கி வாடாமா வா. ஸ்டேஷன்ல உங்களுக்கு நிறைய பாடம் கத்து தரோம். வா வாமா வா. சார் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடு சார். சார் 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 தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சார். ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. தப்பு தண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். நீ என்ன இவங்களுக்கு புரோக்கர் வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓடா இங்க, இவங்களை பிடிச்ச வண்டியில ஏத்துறியா? ஆமா வா, உனக்கு பாடம் சொல்லி தர எங்க கிட்ட நிறைய என்ன இருக்கு. ஏய் வாடி, வெள்ள வா, வாடி. ஏய் உள்ள போ. சொன்னதுதானே? 20 கொண்டு வந்திருக்கேன். கடவுள் சொன்னதுதான். நீ கிளம்பு. சரி. நம்ம இங்க வாழணும்னா இப்படி சில காரியங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த சைடு நமக்கு விசுவாசமான ஆள் வேணும். அவனை இல்லாம பண்ணது நான் தானே. அந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். இங்க பாரு தம்பி, நில்லு. சொன்ன கேளு. நில்லுடா. இங்க பாரு, சொன்ன கேளு தம்பி. ஏய் ஏய் கதவை சாத்தாத. சொன்ன கேளு. என்ன பண்ற? டேய் ஏய் பிறந்தவன் நான் செய்ய முடியாத நீ செஞ்சிட்ட. பெருசா சந்தோஷம் இல்லைனாலும் கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தோட எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. எனக்கு ஒரு டிராவல் ஏஜென்சிஸ்ல எங்க வாழ்க்கையை ஒட்ட ஒரு வேலை கிடைச்சது. யாரு? பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி இந்த அம்மா வந்திருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இங்க பாரு, இது எல்லாமே ஃபேக்கா இருக்கு பாரு. நம்பர் எதுலயும் மேட்ச் ஆகல. நல்லா பாரு. மேடம், எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. அதுவா, 15 வருஷமா நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன். பிரான்ஸ்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அது இல்லாம சூப்பர் மார்க்கெட் நிறைய இருக்கு. அதுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் போறங்க, எல்லாம் ரெடி பண்றேன். ஓ, ஆஃப் கோர்ஸ். போலீஸை கூப்பிடு. யார் இங்க மேனேஜர்? நான் தான். சாமி, என்னப்பா பிரச்சனை? இதெல்லாம் போலியான பாஸ்போர்ட் சார். ஒரு நம்பரும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. சரி, ஆளுங்க அந்த ரூம் உள்ள உட்காந்துருக்கா. ஒரு லேடி புடிச்சு இழுத்துட்டு வா, ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிக்கலாம். எஸ் சார்.
நீங்க கூட கொஞ்சம் வாங்க. வரேன் சார். பாஸ்போர்ட்டாடா எடுக்கிற? மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் நான் இல்ல சார், அவதான் இதெல்லாம் கதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மேடம் நீங்க போக இதை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன். எல்லாம் ஒரு ஆளாடா. வெளிநாட்டுக்கு இளம் பெண்களை கடத்திட்டு போய் விக்கிற ஆளோட ஏஜென்டா இருந்தா அந்த பொம்பளை. இவனுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா, வெட்டி கண்ட துண்டமா கடல்ல போடணும். டெட் பாடி பக்கத்துல ஒரு கத்தி கிடந்துச்சு, அதை எடுத்து வீசின என்ன கொண்டு வந்து இங்க போட்டானுங்க. என்ன உலகம்டா. தப்பு பண்ணவன் வெளியே இருக்கான், நான் என்னடான்னா இங்க உள்ள இருக்கேன். உன் பேர் என்னடா? பெஞ்சமின். டேய் என் பேரு பாலன்டா. Glad to meet you. ஏய் ஒழுங்கா உள்ள போடும். இவனுங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வர்றதே பெரிய தலைவலியா போச்சு. விளங்காத பயலுக அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் ஆட்டம் போடுறானுங்க பாருங்க. எல்லாமே விஷ பாம்புக. என் புள்ள ரொம்ப பாவம் சார், அவன் எந்த தப்புமே பண்ண மாட்டான். அப்படி நீங்க சொன்னா போதுமா? போலி பாஸ்போர்ட் தயார் பண்ணி பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு வைக்கிறான் அவன். இப்படி ஒரு பிள்ளைய பத்திக்கிட்டு என்ன பேச்சு பேசுறான்? நான் ஒண்ணும் பண்ணலமா. இது போலீஸ் ஸ்டேஷன், இது ஒண்ணு இளவு வீடு இல்ல ஒப்பாரி வைக்கிறதுக்கு. இவங்க 2 பேரையும் பிடிச்சு வெளில தரங்க. என் பையனை விட்டுருங்க, அவன் ரொம்ப பாவம். என் பையனை விட்டுருங்க சார். போறது முடியாத கதை, சும்மா ஒப்பாரி வைக்காத. இந்த கேஸ்ல பெரிய அதிகாரி மனசு வச்சா ஏதாவது நடக்கும். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? பணம் காசு இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு பாருங்க. அந்த சார் எங்க இருப்பாரு? அவர் இப்ப ரூம்ல தான் இருப்பாரு. அப்ப நான் அங்கேயே அனுப்பு. அங்க போனாதான் எல்லா காரியமும் நடக்கும். சரி வாமா. நீலமா பாப்பா நீ மட்டும் போமா. ஒரு புள்ளிமான புலியோட கூண்டுக்குள்ள அனுப்புற மாதிரி ஆச்சு. எல்லாம் பண தேவைக்காக. இந்த பணத்துக்காக ராத்திரிய பகலாவும் பகல ராத்திரியாவும் அவ தன்னை தானே மாத்திக்கிட்டா. மனச கல்லாக்கிக்கிட்டு அம்மாவையும் தங்கச்சியும் கொன்னுட்டு நானும் சாகலான்னு இருந்தேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல என் கூட இருந்தது இவங்க தான். இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படியாவது வாழணும்னு நினைச்சேன். ஒரு பக்கம் ஜெயிலு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போச்சு. இந்த ஊருக்காரங்க கண்ணுக்கு நாங்க அசிங்கமானவங்க தான். நாங்க இப்படிதான் ஒழுங்கா வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கையில தடம் மாறுறது இல்லையா? எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சதில்ல. இவங்க எல்லாருமே அந்த குடும்பக்கார சிஏவால பாதிக்கப்பட்டவங்க தான். உன்னை என்கிட்ட அனுப்புன மாதிரி எல்லாருக்கும் இருந்தது ஒரு சின்ன சின்ன கனவுகள். சாகறதுக்கு தயாரா? விளையாட்டை எடுக்க கூடாது. நம்ம எதிரிங்க நம்ம உயிரை எடுக்க வரும்போது அவங்க சங்கம் இருக்கணும். ஒரு யோசனை இருக்கு. இறங்கடி. வாடினா என்னடி அழுதுட்டு இருக்க? வாய முடிங்க, பேசாத. இறங்கடி. யாரும் பேசக்கூடாது. நீங்க விடுறீ. என்னடி போறீங்க?
நல்லா சரக்கு அடிச்சிட்டு பண்ணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிய சென பண்ணி. இதுல உனக்கு சிரிப்பு ஒரு கேடு. கோழி முட்டை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை கூட புடிச்சு வைக்க முடியாம அவளை இப்படி விட்டு தொலைச்சிட்டியடா. உன்னை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலடா. செத்துட்டான் நினைச்சு பாலத்துல போட நினைச்ச. ஏய், சும்மா வாழன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இது வரைக்கும் என் கையில் இருந்து எவனும் இந்த மாதிரி ஓடுனதே கிடையாது. அது மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அங்க இருக்கிற 15 ஏத்தி அனுப்புயாண்ணா. இது என்னடா வெங்காயமா மூட்டை கட்டுறதுக்கு? ஏய், 12 கோடி ரெடியா இருக்குல்ல? நீ ரொம்பதான் அசால்ட்டா இருக்கேன் அவனே. 10ஓட ஒண்ணு கூட்டினா 11 கோடி. அதுக்கு மேல ஒண்ணு இல்ல, நீ கவலைப்படாத. அது என்னம்மாச்சு, கிடைச்சதா? அங்க போய் எல்லாத்தையும் அடிச்சு துரத்து. ஓகே. என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? ஆமாடா, எனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்கு. முடிஞ்சா என்ன கொன்னுறா. இனிமே எனக்கு வாழணும்னு ஆசையே இல்லடா. ராப்பகல கஷ்டப்பட்டு வளர்த்த இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. உனக்கு தெரியும்ல, என் பொண்ணு கூடவே போவானே ஒரு பையன், அவன் கூட போறதுக்கு நானே வழி பண்ணி கொடுத்துட்டேன்டா. இப்போ அவனையும் கொண்டுட்டானுங்க. 5-6 பேர் சேர்த்து என் பொண்ணு. வாடி எந்திரி. எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? இவ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா. எங்களை கொன்னுட்டு இழுத்துட்டு போ. அப்படியே செஞ்சிடுறேன். நான் இல்லன்னா வேற யாராவது இவளை கொண்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போக. பொணந்தின்னிகளுக்கு படையில போடுங்க. கூட்டிட்டு போக. உன்னோட சேர்ந்தவங்க 6 பேர் சேர்ந்து இவளை கெடுத்திருக்காங்க. இன்னும் அவனுங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீ போய் அவங்க கூட போய் இரு. கேடு கட்டவள. என்ன இப்ப யாருக்கும் தேவையில்லை. இப்போ இவளுக்கு தான் டிமாண்ட். என்னோட தேவைகளுக்கு ஒரு முகம், உங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாத்த இன்னொரு முகம். இந்த 2 முகத்தையும் ஒன்னா கொண்டு போனதுனாலதான் இவ்ளோ சீக்கிரம் கான்ஸ்டபிள் ரேகா SI ரேகாவா மாறின. நீ எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவளுங்களை எல்லாம் காப்பாத்த முடியாது. இவள மாதிரி பல பேரை PA நாளைக்கு கடத்த திட்டம் போட்டிருக்கான். காப்பாத்த முடியுமா உன்னால? அதுக்கான வழிய நான் சொல்லித்தரேன். டோரை க்ளோஸ் பண்ண. கரெக்டா இருக்க பீஸ்? கரெக்டா இருக்கு.
do is clear the things and get to the girl to the airport. Once you're in India, I'll cover everything. But now, you just stop with the morning argument and you get the girl to the airport, okay? ஏய், அந்த ஒரு பொண்ணு இல்லாததால கேஷை கம்மி பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கேஷை வை, அப்புறமா தான் டீல். இதுதான் இந்த சந்தன பாண்டியோட பாலிசி. காட் இட்? இதுல எவ்வளவு இருக்கு? 2 CR. அப்ப பாக்கி பணம்? அவதான் தப்பிச்சு போயிட்டாள. டேய் எரும மாடு, உன்னாலதான் அவ தப்பிச்சு போனா. ஏய், என்னோட டீலிங் இருக்கே அது பணத்துக்காக மட்டும் தான்டா. பணத்தை எடுத்து வை. I don't care about the money. I just need the girls, okay? இங்க பாரு, இனி நீ உசுரோடவே இருக்க கூடாது. சேர்த்துட்டா சார். அடே என்னடா எருமை, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் கடத்தி பணம் சம்பாதிக்கிறியா? உன்னை விட மாட்டேன்டா. உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா இந்த ஊர்ல இருக்க ஏழை ஜனங்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி ஆளுங்க கோடி கணக்கா சம்பாதிச்சு எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? காட்டு ராணி இடிமியோட வம்சத்துல வந்தவன். இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அவங்க ரத்தம்டா, நானு மலவாசிக்காரன்டா. உன்ன மாதிரி ஆளுங்களால அடிமையாக்கப்பட்ட எங்க ஊர் ஜனங்க, அவங்களுடைய சாபம் உன்னை சும்மா விடாதுடா. இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சது பெரிய தப்புடா. அதனால நிறைய உயிர் போயிடுச்சு. இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா. சாக தயாராகு.